ராஷ்ட்ரிய ரைஃபிள் அதே மாதிரி இவங்க வந்து எல்லை பாதுகாப்பும் ஸ்ரீநகர் காஷ்மீர், அதுக்கப்புறம் அஸ்ஸாம்லேருந்து அஸ்ஸாம் மணிப்பூர் கமாண்டிங் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மியில் எல்லாமே துணை ராணுவோடது, செயல்பாடுகள் எல்லாமே இந்தியன் ஆர்மியோடது, கமாண்டிங் எல்லாமே இந்தியன் ஆர்மியோடது. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அஸ்ஸாம் ரைஃபிள் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, லொக்கேஷன் எப்படி இருக்கும், சேலரி பேக்கேஜ் என்ன, எந்த மாதிரி லொக்கேஷன் டியூட்டி போடுவாங்க, அவங்களோட டியூட்டி தான் என்னங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட்டு கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் ரைஃபிள் ஷார்ட் நேம் ஏஆர். ஏஆருங்கிறது வந்து இந்தியன் ஆர்மியில் உள்ள ராஷ்ட்ரிய ரைஃபிள் அதே மாதிரி இவங்க வந்து எல்லை பாதுகாப்பும், அதுபோக கிளர்ச்சி எதிர்ப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, அப்புறம் சட்ட ஒழுங்கு பராமரித்தல், இந்த மாதிரி 3 டியூட்டி பார்க்குறாங்க. இவங்களோட வந்து லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், ஸ்ரீநகர் காஷ்மீர், அதுக்கப்புறம் அஸ்ஸாம்லேருந்து அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து, அந்த மாதிரி இந்தியா, மியான்மர், அந்த மாதிரி எல்லைப்புற பாதுகாப்பு பணி மட்டும் தான் அவங்க செய்கிறது. இவங்க வந்து துணை ராணுவப்படைக்கு அண்டரில் வருவாங்க. நிர்வாகம் ஃபுல்லாக துணை ராணுவப்படை தான். இவங்களோட ப்ரொமோஷன் சரி, ஓய்வூதியம், அவங்களுக்கு இதில் ரெக்ரூட்மெண்ட்டு, இப்போ ஆள் எடுக்கிறது எல்லாமே எல்லாமே வந்து உள்துறை அமைச்சக அண்டரில் வரும், துணை ராணுவப்படை அண்டரில் வரும். இவங்க அசம்பிளி எப்படி ப்ரொசீஜரோ அப்படி தான் நடக்கும். ஆனால் இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே, கமாண்டிங் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மியில் உள்ள 80% அஸ்ஸாம் ரைஃபிள் உள்ள 80% ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் உள்ள ஆஃபீஸர் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் நிலைப்பாடுகள் எல்லாமே துணை ராணுவோடது, செயல்பாடுகள் எல்லாமே இந்தியன் ஆர்மியோடது, கமாண்டிங் எல்லாமே இந்தியன் ஆர்மியோடது. இது வந்து 1883 ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் இந்த பழங்குடியினரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோர்ஸ் தான் அஸ்ஸாம் ரைஃபிள் ஏஆர். இந்த ஃபோர்ஸ் வந்து எல்லைப்புற காவல் படைன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் 1991 இது வந்து பேரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைப்புற இராணுவ படைன்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. பேரை மாற்றினதுக்கப்புறம் அவங்களோட கோட்பாடு, நிலைப்பாடுகள், அதுக்கப்புறம் டியூட்டியெல்லாம் நல்லா இருந்த ஒரு கண்ட்ரோலாக இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 ஒரு போர் நடக்குது, சின்ன போர் நடக்குது. அந்த போரில் இந்த அஸ்ஸாம் ரைஃபிளோட பங்களிப்பு அதிகமாக இருந்தனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அப்படி அண்டர்டேக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி அஸ்ஸாம் ரைஃபிளை அண்டர்டேக்கிங் பண்ணிக்கிறாங்க. அந்த அண்டர்டேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்மியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், வெல்ஃபேர்ஸ் எல்லாமே அப்படியே இருந்த காலத்தில் 1965 இந்திய உள்துறை அமைச்சர் அண்டரில், அதாவது பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அந்த அண்டரில் கொடுத்துட்றாங்க. ஆனால் இதில் வந்து இந்தியன் ஆர்மியில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, செயல்பாடுகள் கமாண்டிங் எல்லாமே இந்தியன் ஆர்மியோடது, நிர்வாகம் எல்லாமே உள்துறை அமைச்சகத்தோடது. அதனால் உங்களுக்கு ஓய்வூதியம், சம்பளம், அதுபோக ப்ரொமோஷன்ஸு, வேக்கன்சி, ரெக்ரூட்மெண்ட், ஆள் எடுக்கிறது எல்லாமே உள்துறை அமைச்சக அண்டர்லையும் துணை ராணுவப்படை ரூல்ஸ்லையும் அஸ்ஸாம் ரைஃபிளோட ப்ரொசீஜரில் தான் இங்கே நடக்குது. ஆனால் செயல்பாடுகள் கமாண்டிங் எல்லாமே உங்களுக்கு இந்தியன் ஆர்மியோடது. அதனால தான் யூனிஃபார்ம் கூட இந்தியன் ஆர்மியோட யூனிஃபார்ம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன்ஸ் மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் அதிகபட்சம் உங்களுக்கு டியூட்டி லொக்கேஷன்ஸ் இருக்கும். இது வந்து இந்திய துணை ராணுவப்படையில் ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு துணை ராணுவப்படை அதுங்கிறது ஏஆர் அஸ்ஸாம் ரைஃபிள்ங்கிறது. அஸ்ஸாம் ரைஃபிள் பற்றி மேக்ஸிமம் இவ்வளோ தான் நியூஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.